நசிருதீன் முல்லா மற்றும் தொலைந்த சாவி. கதையின் சுருக்கம். ஒரு நாள் நசிருதீன் முல்லா தெருவிளக்கின் அடியில் தரையில் குனிந்து தீவிரமாக எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அதை பார்த்த ஒருவர், முல்லா, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். முல்லா, நான் என்னுடைய வீட்டின் சாவியை தொலைத்து விட்டேன், அதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன் டோட். அந்த நபர், சரி, நானும் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறி அவரும் தேட ஆரம்பித்தார். வெகு நேரம் தேடியும் சாவி கிடைக்கவில்லை. உடனே அந்த நபர், முல்லா, சாவியை நீங்கள் எங்கே தொலைத்தீர்கள் என்று சரியாக நினைவிருக்கிறதா என்று கேட்டார். முல்லா, நான் அதை என்னுடைய வீட்டிற்குள் தொலைத்தேன் டோட். அந்த நபர் அதிர்ச்சியடைந்து, என்ன, வீட்டிற்குள் தொலைத்துவிட்டு ஏன் இங்கே தெருவில் தேடுகிறீர்கள்? முல்லா சிரித்துக் கொண்டே பதிலளித்தார், ஏனெனில் வீட்டிற்குள் இருட்டாக இருக்கிறது. ஆனால் இங்கே தெருவிளக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சம் இருக்கும் இடத்தில் தேடுவது சுலபம் அல்லவா? இஸ்லாமிய ஆன்மீக நீதியும் அதன் விளக்கம். இந்த கதை ஒரு நகைச்சுவையான சூழ்நிலையின் மூலம் ஆழமான ஆன்மீக உண்மையை சொல்கிறது. முல்லா நசிருதீன் கதைகள் பெரும்பாலும் விவேகமான முட்டாள், வைஸ்ஃபுல் என்ற பாத்திரத்தின் வழியாக பேசும். ஒன்று சாவி, த கீ, சந்தோஷம், சமாதானம், சோகஸ்மைலி. விளக்கம். சாவி என்பது உண்மையான மகிழ்ச்சி, மன அமைதி மற்றும் இறைவனுடனான தொடர்பு, கீ டு காட் இன்னர் பீஸ் ஆகியவற்றை குறிக்கிறது. நீதி, அல்லாஹ்வுடனான உண்மையான அமைதி, தவக்கலால், தவாக்குல், நம்முடைய ஆழமான மனதிற்குள்ளும், இன்னர் செல்ஃப், ஆன்மாவிற்குள்ளும், ரூர் தான் இருக்கிறது. 2 வீட்டிற்குள் தொலைந்தது, லாஸ்ட் இன்சைட், உள்ளே உள்ள தீர்வு, சோகஸ்மைலி. விளக்கம். சாவி வீட்டிற்குள் தொலைந்தது போல நம்முடைய ஆன்மீக தேவைகளுக்கான தேர்வு நம்முடைய உள்ளுக்குள்ளே, த செல்ஃப், தான் இருக்கிறது. இஸ்லாத்தில் இது நமது நல், ஆன்மா மற்றும் ரூட், ஆத்மா ஆகியவற்றின் ஆய்வு மற்றும் சுத்திகரிப்பு, தஜ்கியத் அல் நஃப்ஸ் ஆகியவற்றின் மூலம் இறைவனை அறிதல், மாரிஃபா என்பதை குறிக்கிறது. நீதி. நாம் நம்முடைய பிரச்சனைகள் மற்றும் மகிழ்ச்சிக்குரிய தேர்வுகளை உலகியல் பொருட்களை, பணம், பதவி, புகழ் தேடி வெளியே தேடுகிறோம். ஆனால் உண்மையில் அது நம்முடைய உள்ளிருக்கும் விசுவாசம், ஈமான், பக்தி, இபாதஹ் மற்றும் மனத்திருப்தி, கானா ஆகியவற்றில் தான் இருக்கிறது. 3 வெளியே தேடுவது, சர்ச்சிங் அவுட்சைட், உலக ஆசை, சோகஸ்மைலி. விளக்கம். வெளிச்சமான தெருவில் தேடுவது போல பெரும்பாலும் மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வெளிப்படையாகவும் கவர்ச்சியாகவும் எளிதாகவும் இருக்கும் உலகியல் இன்பங்களில், துனியா, இருப்பதாக நினைக்கிறார்கள். நீதி. உள்ளே தேடுவது என்பது தியானம், பிரார்த்தனை, ஆன்மாவை விசாரித்தல், முஹாஸ்பார் போன்ற கடினமான மற்றும் இருண்ட முயற்சியாகும். ஆனால் வெளியே தேடுவது, பணம் சம்பாதிப்பது, ஆடம்பரமாக வாழ்வது, எளிமையான, வெளிச்சமான வழி போல் தோன்றுகிறது. நாம் கடினமான உள்ளிருக்கும் பயணத்தை விட்டுவிட்டு எளிதான வெளிப்புற சுகரியங்களை தேடுகிறோம்.